இந்த கோவில் எப்படி தோணுது சார்? இந்த கோயில் நந்தகோபால் இந்த கோயிலானது சாமி சுயம்பு பாறைகள், சுயம்பு பாறை இல்லை, சுயம்பு பாறை. இந்த பாறையில் ஆஞ்சநேயர் வந்து நம்ம காலம் தியானம் பண்ணதாக ஐதீகம். அதே ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி யாசராய தீர்த்தம், யாசராய தீர்த்தம்னா ராகவேந்தோட முத்திரை யாசராய தீர்த்தம். யாசராய தீர்த்தம் இங்கே வந்தவர் அவரோட ஞானசியா ஆஞ்சநேயரோட பாறை நம்ம தியானம் பண்ணி சிற்பத்தை பிரச்சனை முடியாது. யாசராய தீர்த்தால சிலவர் எப்படி வச்சுருக்காருன்னா நேர்முகமாக பேசுவாங்க. இப்போ எல்லா பக்கம் சாயந்தரமாக சஞ்சீவனை இருக்கிறதா இருக்காரு, இல்லாட்டி பக்த ஆஞ்சநேயராக இருக்காரு. பக்த ஆஞ்சநேயராக பெருமாள் நமஸ்காரம் சாயந்தரமாக சஞ்சீவனை இருக்காங்க. இங்கே எப்படி இருக்கிறாரு, நேர்முகமாக வர்ற பக்தரை பார்த்து அபயகஸ்தனா இருக்காரு, ஆசீர்வாதம் வலதுகை அபயகஸ்தனா இருக்குது, கையில் சுதர்சன சக்கரம், இடதுகையான தொடையிலும் சௌகந்தியா மலர் வச்சிருக்காரு. எல்லா பக்கம் தண்டாயிரம் வச்சிருக்காங்க, இங்கே சௌகந்திய மலர் வச்சிருக்காரு. 100 வகையான நறுமணம் வீசக்கூடிய மலர் கை வச்சிருக்காரு, சௌகந்திய மலர் கை. வான் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் வந்து தலைக்கு மேலே போய் இடதுபுறமா வால்மீன் மேல் நோக்கி, வால்மீன் மேல் நோக்கி இருக்கு. அந்த நவகிரகம் தான் அடக்கம், எந்த ஒரு நவகிரக தோஷம் இருந்தாலும் ரம்யான சுவாமி சுயம்பு பாறை இருக்கிறாரு, நேர்முகமாக இருக்கிறாரு, ஆசீர்வாதம் இருக்கிறாரு. வலதுகை சுதர்சன சக்கரம் இருக்கு, இடதுகையில சௌகந்திய மலர் இருக்கு, வால்மீன் மேல் நோக்கி இருக்கு, வால்மீன் மணி இருக்கு. எல்லாமே சிறப்பாக சொல்றாரு. ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை விசேஷம். இன்னைக்கு காலையில் ரகமே சொற்கிறது உச்சம் விசேஷமாக டெய்லி 6 கால பூஜை இருக்குது. காலையில் 5 மணிக்கு நடக்கிறாங்க, நைட்டு 7 மதியம் 11 மணிக்கு திருமஞ்சம், உற்சவர் திருமஞ்சம், திருமஞ்சம் இந்த போது அன்னதானம்.